வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து உலக விழிப்புணர்வு செய்திகளுடன் உங்களுடன் நான். அதாவது, கஷ்டம் என தெரிந்தும் இஷ்டப்பட்ட ஆண்களுடன் வாழும் பெண்கள் தேவதைகள். திருமணமான கணவரவர் எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் 170% கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கஷ்டம்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் கஷ்டம் வரத்தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது, ஒரு சில கஷ்டம் பொருளாதாரத்தில் கஷ்டம் இருக்குது, சில இடத்துல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டங்கள் இருக்கிறது, சில பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த கஷ்டம் இருக்கிறது, சில பேர் இதையெல்லாம் விட பிடிச்சிட்டு வந்து அடின்னு அடித்து அதிலிருந்து மீண்டு வந்து டெய்லி ரத்த குறைபட்டு இவ்வளோ டார்ச்சரையும் பொறுத்து வாழ்கிற பெண்களுக்கு தேவதைகள் தான். ஏங்க நீங்கள் பெண்கள் மட்டும் பேசுகிறீங்க, அப்போ பெண்கள் கட்சியாக கொடுக்கக்கூடாது. அதுக்காண்டி சில பெண்களும் ஏற்று பேசுகிற பெண்களும் அதிகமாக இருக்கிறார்கள், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. கணவரை கண்கண்ட தெய்வமாக மதிக்கிற பெண்களும் நம் நாட்டில் இருக்கதான் செய்கிறார்கள். ஆகவே இரண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது ஆண்கள் தான் அதிகம் கோபப்படுகிறார்கள் என்றது குறிப்பிடத்தக்கது. ஆகவே அந்த பெண்கள் தேவதைகள் தான், ஆனால் கணவர்களும் மன்னர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து வருகிறார்கள். இருவரும் வேற்றுமை இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நலமுடன் வாழ இல்லாமல் இறைவனை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தம்பதிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் ஊக்கத்தையும் தைரியத்தையும் கொடுத்து கொண்டு, டைவர்ஸ் என்ற வார்த்தைக்கு டைவர்ஸ்னால் என்ன என்கிற கேள்வி கேட்கணும். அந்த அளவுக்கு மறக்கப்பட வேண்டும் டைவர்ஸுங்கிற வார்த்தையை. ஆக காலமெல்லாம் திருமண வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நெல்லை மாவட்டத்திலிருந்து உங்கள் விழிப்புணர்வு செய்தியாக முன்வைக்கிறேன்.